everyone, welcome to our channel PGTRP Zoology class. ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த புரோட்டோசோவன் பேரசைட் ட்ரைபனோசோமா. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நியூ சப்ஸ்கிரைபராக இருந்ததுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகி நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே, ஸோ லெட் அஸ் கம் டு த லெசன். ஸோ ட்ரைபனோசோமா. So Trypanosoma is what is called that unicellular cellular organism. Unicellular or acellular organism. What is mean by unicellular? ஸோ அதாவது ஒரே ஒரு செல்லால் ஆக்கப்பட்டிருந்தால் அதற்கு என்ன பெயர் அப்படின்னா யூனிசெல்லுலார், ஒரு செல் உயிரி. சம்டைம்ஸ் இதை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஏ செல்லுலார். ஓகே, ஸோ சில செல்லை இல்லைன்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ அதனால தான் அதை எதுக்கு கீழே கொண்டு வராங்க அப்படின்னா த ஃபைலம் புரோட்டோசோவா. ஓகே, ஸோ த ட்ரைபனோசோமா ஹேஸ் த ஃப்ளாஜெல்லம். ஓகே, ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கசை இலை மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா த லோக்கோமோஷன். ஓகே, ஒரு பிளேஸில் இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு, ஓகே, இடம்பெயர்றதுக்கு விச் ஒன் இஸ் யூஸ்ட் த ஃப்ளாஜெல்லம். ஓகே, ஸோ அதனால தான் எதுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கிளாஸ் ஃப்ளாஜெலேட்டா ஆர் அதர்வைஸ் நோன் அஸ் மாஸ்டிகோஃபோரா. ஓகே, அதனால தான் அதை இந்த வகுப்புக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது எங்கே வாழுது அப்படின்னா மனிதனோட இரத்தத்தில். ஓகே, ஸோ இது எங்கே காணப்படுது அப்படின்னா மெயினாக மனிதனோட இரத்தத்தில் தான் காணப்படுது. ஸோ இது ஒரு அக ஒட்டுண்ணி. ஓகே, ஏன் அப்படின்னா உடலுக்கு உள்ளே காணப்படுறதுனால இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா அக ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்கிறோம், எண்டோ பேரசைட்டு. ஓகே, ஸோ இந்த பேரசைட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒட்டுண்ணி எங்கே அதிகமாக காணப்படுது அப்படின்னா ஒன்லி ஆஃப்ரிக்காவில் மட்டும்தான் இது அதிகமாக காணப்படுது. ஓகே, ஸோ இது ஏற்படுத்தக்கூடிய நோய்க்கு என்ன பேர் அப்படின்னா கேம்பியா ஃபீவர், அதாவது கேம்பியா காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்லீப்பிங் சிக்னஸ். ஓகே, ஸ்லீப்பிங் சிக்னஸ். ஸோ இந்த ரெண்டு நோயும் எதனால் ஏற்படுது அப்படின்னா இந்த ட்ரைபனோசோமா அப்படிங்கிற உயிரி மூலமாக ஏற்படுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் அ டைஜீனிக் பேரசைட்டு. ஆல்ரெடி நிறைய லைஃப் சைக்கிள் பார்த்துட்டோம். ஸோ அதில் அடிக்கடி கேட்ட வேர்டு இது டைஜீனிக் பேரசைட்டு. ஸோ வாட் இஸ் மீன் பை டைஜீனிக் பேரசைட்டு? ஸோ டைஜீனிக் பேரசைட் அப்படின்னா அதோட பேரசைட், அந்த ஒட்டுண்ணியானது அதோட லைஃப் சைக்கிளை ரெண்டு உயிரியில் கம்ப்ளீட் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன, டைஜீனிக் பேரசைட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு உயிரி இன்வால்வ் ஆகுது. ஸோ அதனால் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைஜீனிக் பேரசைட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஒன்று மனுஷன். ஓகே, இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா சிசி ஃப்ளை. ஓகே, ஒரு வகையான இதன் மூலமாக தான் அதோட லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது. இந்த ரெண்டு உயிரினத்தில் தான் அதோட லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதனால தான் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைஜீனிக் பேரசைட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வில் சி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ட்ரைபனோசோமா. இதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நீல வாக்கில் இருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கு நீல வாக்கில் இருக்கும். அதே டைமில் சிக்கிள் ஷேப் ஸ்ட்ரக்சர். ஓகே, சிக்கிள் ஷேப் ஸ்ட்ரக்சர், சிக்கிள்னால் என்னது, அரிவாள். ஓகே, அந்த சிக்கிள் ஷேப் ஸ்ட்ரக்சரில் இது இருக்கும். ஓகே, ஸோ அதோட பாடி லென்த்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ டிஃபர் ஃப்ரம் ஒன் அனதர் ஆர் வெரி ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு அனதர் ஆர்கானிசம். ஓகே, ஒரு உயிரினத்துலேருந்து இன்னொரு உயிரினத்துக்கும் அந்த வாட் இஸ் கால் தட் அதோட ஸ்ட்ரக்சர் பாடி லென்த்து மாறுபடும். ஸோ அதோட லென்த்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 15 to 30 மைக்ரான் தான் இருக்கும். வெரி மைன்யூட், அசன்ட் இட், பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகே, ஸோ இதை எதனால் பார்க்க முடியாது, நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. எதன் மூலமாக தான் பார்க்க முடியும் அப்படின்னா மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே வச்சு தான் பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போதுமே அது எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னா 15 to 30 மைக்ரான், வெரி மைன்யூட் அண்ட் ஸ்ட்ரக்சர். ஓகே, தென் அதோட வித்து அகலம் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 to 3
ஓகே 1லேருந்து 3 மைக்ரான் வந்து இருக்கும். ஓகே இதுதான் அதோட வித்து. ஓகே ஸோ அதோட பாடி பார்த்தோம் அப்படின்னா வந்து எலாங்கேட்டட். ஓகே ஸோ பிஃபோர் தேட் ஸோ அதோட சயின்டிஃபிக் கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிடுவோம். ஓகே ஸோ த ஃபைலம் யூக்ளினோசோவா. ஓகே ஆர் அதர்வைஸ் நோன் அஸ் த புரோட்டோசோவா. ஓகே ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கைனட்டோபிளாஸ்டியே அண்ட் ஆர்டர் ட்ரைபனோசோமாட்டிடா and family Trypanosomatidae and genus Trypanosoma and species many species are there. Okay ஸோ அதோட ஸ்பீசிஸ் வந்து நிறைய 2-3 டைப் இருக்குது. ஸோ அதில் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ப்ரூசி. ஓகே ட்ரைபனோசோமா ப்ரூசி. இந்த ஸ்பீசிஸ் அதர் ஸ்பீசிஸ் நேம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரைபனோசோமா ப்ரூசி அண்ட் ட்ரைபனோசோமா ப்ரூசி கேம்பியன்ஸ் and Trypanosoma brucei rhodesians. Okay so rhodesians and campions brucei. So these are the species of this Trypanosoma. Okay so this is the systematic classification of Trypanosoma. Okay so next அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு சொன்னோம், அதனுடைய ரத்தத்தில் காணப்படுதுன்னு சொன்னோம், மனிதனோட ரத்தத்தில் காணப்படுதுன்னு சொன்னோம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட பாடி வந்து ஸ்லெண்டர். ஓகே ஸோ எலாங்கேட்டட் பாடி இஸ் எலாங்கேட்டட் அண்ட் போஸ்டீரியர்லி அண்ட் ஆல்சோ வென்ட்ரலி. ஓகே ஃப்ளாட் ஹேண்டு. ஸோ இதில் வந்து டயக்ராமில் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் இஸ் வெரி ஷார்ட் ஃபார்ம். ஓகே ஸ்டம்பி ஃபார்ம் சின்னதாக இருக்குது. அதில் வந்து என்ன இல்லை, அந்த கசையிலே இல்லை. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லாங் ஸ்லெண்டர் ஃபார்ம். ஓகே லாங் ஸ்லெண்டர் ஃபார்ம்னா ஸோ திஸ் இஸ் த ட்ரைபனோசோமா. இந்த மாதிரி தான் அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஒன்று இருக்குது தான். ஸோ அந்த இன்டர்மீடியேட் ஃபார்ம்னா அந்த ஷார்ட் ஃபார்முக்கும் லாங் ஃபார்முக்கும் இடைப்பட்ட இதில் இருக்கும். ஓகே ரெண்டுக்கும் இடைப்பட்டது தான் என்னது இன்டர்மீடியேட் ஃபார்ம். ஓகே ஸோ இதில் எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது அப்படின்னா ரெட் பிளட் கார்பசல்ஸ் இரத்த சிவப்பணுக்களில் காணப்படுது. ஸோ வாட் இஸ் கால் தட் ரத்தத்தில் மெயினாக வந்து மனிதனோட ரத்தத்தில் காணப்படுது. ஓகே ஸோ அதோட ஆன்டீரியர் எண்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் அதோட ஸ்ட்ரக்சரில் ஆன்டீரியர் எண்டு மேலே இருக்கிறது பார்த்தோம்னா ஆன்டீரியர் எண்டு, கீழே உள்ளது போஸ்டீரியர் எண்டு. ஸோ ஆன்டீரியர் எண்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து அதனுடைய முன்பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா பாயிண்ட்டாக இருக்கும். ஓகே ஷார்ப்பு. ஓகே கூர்மையாக இருக்கும். கீழே உள்ளது பார்த்தோம் அப்படின்னா பிளண்ட்டு. ஓகே அது பிளண்ட்டுனா என்ன, ஒரு கர்வ் நேச்சர். ஓகே ஸோ இதுதான் அதனுடைய ஆன்டீரியர் பார்ட் அண்டு போஸ்டீரியர் பார்ட். ஓகே ஸோ அதனோட பாடியில் சுற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு லேயர் இருக்குது. ஸோ த பாடி கவர்டு வித் தின் மெம்ப்ரெயின். ஓகே ஸோ சின்ன ஒரு மெல்லிய சவ்வினால் ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த இதுக்கு என்ன பேர் அப்படின்னா பெல்லிக்கிள். ஓகே ஸோ the pellicles is supported by the longitudinal thread like structure. ஓகே இந்த பெல்லிக்கிள் வந்து எப்படி அது வந்து சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னா வந்து இந்த கசையிலை இருக்குதான், இந்த கசையிலை அட்டாச்டு ஃப்ளாஜெல்லம். ஸோ திஸ் இஸ் அட்டாச் டு த வால் ஆஃப் த ட்ரைபனோசோமா. அதோட ஒட்டி இருக்கும். ஸோ அதுதான் வந்து அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது, பெல்லிக்கிளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஓகே ஸோ அதை மைக்ரோ டியூபியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸோ இன்சைட் த பாடிக்கு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா வந்து உள்ளே ஃபுல்லாகவே என்ன இருக்கும் அப்படின்னா வந்து சைட்டோபிளாசம் இருக்குது. இந்த சைட்டோபிளாசத்தையுமே ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று எக்டோபிளாசம் அண்ட் அனதர் ஒன் இஸ் எண்டோபிளாசம். ஓகேவா, அந்த உயிரினத்துக்கு மார்ஜின் ரீஜியனில் இருக்கக்கூடியதை என்ன சொல்கிறோம், மார்ஜின்னா என்ன, அந்த ஓர பகுதியில் இருக்கிறத எண்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். உள்ள நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டாட்டாக இருக்குதான் அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து எண்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸோ இதில் ரெண்டு பார்ட் கிளியராக டிவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று எண்டோபிளாசம், இன்னொன்று எக்டோபிளாசம். ஓகே ஸோ இந்த சைட்டோபிளாசத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா த ப்ளிஃபரோபிளாஸ்ட். ஓகே ப்ளிஃபரோபிளாஸ்ட், கைனட்டோபிளாஸ்ட் அண்ட் நியூக்ளியஸ். ஓகே ப்ளிஃபரோபிளாஸ்ட் இருக்குதா, எங்கே இருக்குது, ஸோ இந்த போஸ்டீரியர் பார்ட்டில் அந்த ஃப்ளாஜெல்லேட்ஸ் வந்து அட்டாச் ஆகக்கூடிய பேசல் பாடி. ஓகே அந்த இடத்துல இருக்கக்கூடியது ப்ளிஃபரோபிளாஸ்ட். ஓகே தென் அதுக்கு பக்கத்தில் அதுக்கு கொஞ்சம் கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்து கைனட்டோபிளாஸ்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நியூக்ளியஸ் இருக்குது. ஓகே ஸோ இந்த
நியூக்ளியஸில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து உள்ள நியூக்ளியோலஸ், நியூக்ளியோர் மெம்பரைன் அண்ட் சம் குரோமாட்டின் ரெட்டிகுலம். ஸோ இதெல்லாம் வந்து அதோட நியூக்ளியஸில் இருக்கும். ஓகே, ஸோ அந்த போஸ்டீரியர் எண்டுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பெரிக்கல் பாடி இருக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா வந்து வாட் இஸ் கால் தட் பேசல் பாடி ஆர் பிளிபரோபிளாஸ்ட். ஓகே, இங்கே முன்னாடி பார்த்துட்டோம், கீழே பாருங்கள், இந்த டயக்ராமில் கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பேசல் பாடி இருக்குதா. ஸோ நியர் த போஸ்டீரியர் எண்டு, அதுக்கு பக்கத்தில் ஒரு எண்டு இருக்குது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து பிளிபரோபிளாஸ்ட். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வைப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்தது தான் வைப் லைக்னா என்ன, இந்த சாட்டை மாதிரி இருக்குதான். வைப்னா என்ன, சாட்டை. ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஃப்ளாஜெல்லம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃப்ளாஜெல்லம். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளாஜெல்லம் இஸ் அட்டாச் டு த பெல்லிக்கல் த்ரூஅவுட் த லென்த்து. ஓகே, இந்த ஃப்ளாஜெல்லம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த பெல்லிக்கலோட ஒட்டி காணப்படுது. ஓகே, எங்கேருந்து, அந்த போஸ்டீரியர் பார்ட்டில் இருந்து ஆன்டீரியர் பார்ட் வரைக்குமே ஒட்டி காணப்படுது. ஓகே, த்ரூ அவுட் இட்ஸ் லென்த்து. ஓகே, ஸோ இந்த இதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து அட்டாச்டு ஃப்ளாஜெல்லம். ஓகே, தென் அதோட ஆன்டீரியர் பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஃப்ளாஜெல்லம் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னா வந்து ஃப்ரீ ஃப்ளாஜெல்லம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ த ஃப்ளாஜெல்லம் பீட்ஸ், அப்படியே ஃப்ளாஜெல்லம் வந்து அப்படியே அடிக்கும்போது த பெல்லிக்கல்ஸ் இஸ் ட்ரான் அவுட் இன்டு த மெம்பரைன்ஸ். ஓகே, ஸோ ட்ரான் அவுட் அப்படின்னா என்ன, அப்படியே ஃபுல்லாக அந்த பாடி ஃபுல்லாகவே வந்து ஆடி அசைஞ்சு அதோட வாட் இஸ் கால் தட் த மெம்பரைன்ஸ் எல்லாமே வந்து ஆடி அந்த மூமெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ அந்த இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அன்டியுலேட்டிங் மெம்பரைன்ஸ். ஓகே, அன்டியுலேட்டிங் மெம்பரைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃப்ளாஜெல்லம் அண்ட் அன்டியுலேட்டிங் மெம்பரைன்ஸ் இந்த ரெண்டுமே சேர்ந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து ஒன்று லோக்கோமோஷன், இன்னொன்று த ஸ்விம்மிங் இன் த பிளட்டு. ஓகே, பிளட்டில் வந்து அப்படியே ஸ்விம் ஆகி மிதந்து போகிறதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து த ஃப்ளாஜெல்லம் அண்ட் அன்டியுலேட்டிங் மெம்பரைன்ஸ். ஓகே, அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஒரு டிஸ்க் லைக் ஒரு தட்டு மாதிரியான அமைப்பு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பிஹைண்ட் த பேசல் பாடி. பேசல் பாடிக்கு பின்னாடி கீழே பாருங்கள், பேசல் பாடி எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு போஸ்டீரியர் பார்ட்டில். ஸோ அந்த பேசல் பாடிக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஸ்க் தட்டு போன்ற அமைப்பு இருக்குது. ஸோ அந்த அமைப்புக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து கைனட்டோபிளாஸ்ட். ஸோ அந்த கைனட்டோபிளாஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா த ஃபார்மேஷன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் டிஎன்ஏ. டிஎன்ஏ மற்றும் மைட்டோகாண்ட்ரியா உருவாகிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றா இருக்குது. விச் ஒன்? த கைனட்டோபிளாஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சென்டர் ரீஜியனில் பார்த்தோம் அப்படின்னா வந்து சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நியூக்ளியஸ் இருக்குது. நியூக்ளியஸை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னா கவர்டு பை எ நியூக்ளியார் மெம்பரைன் இருக்குது. தென் அந்த நியூக்ளியார் மெம்பரைனுக்கு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக நியூக்ளியோ பிளாசம் இருக்குது. இந்த நியூக்ளியோ பிளாசத்துக்கு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா வந்து குரோமோசோம், நியூக்ளியோலஸ் ரெண்டுமே உள்ளே இருக்குது. ஓகே, குரோமோசோம் மீன்ஸ் ரெட் குரோமாட்டின் நெட்வொர்க்கு. ஓகே, தென் நியூக்ளியோலஸ் இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு, என்ன அப்படின்னா வந்து எண்டோசோம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நியூக்ளியோலஸ்க்கு இன்னொரு பேர் என்ன, எண்டோசோம். ஸோ இதில் வந்து நியூட்ரிஷன் எப்படி நடக்குது அப்படின்னா வந்து உணவூட்டம் எப்படி நடக்குது அப்படின்னா பேரசைட்டிக்கு. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் அதர் ஆர்கானிசம், மற்ற உயிரினங்களை வந்து சார்ந்து தான் வாழ வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ அதில் இருந்து தான் வந்து என்ன செய்யுது, அதுக்கு தேவையான உணவை எடுத்துக்கிடுது. ஸோ இது எங்கேருந்து எடுக்குது, மனிதனோட பிளட்டில் இருந்து, ரத்தத்தில் இருந்து அதுக்கு தேவையான உணவை ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துக்கிடுது. ஸோ இப்போ வந்து உறிஞ்சி எடுத்த பிறகு ட்ரைபனோசோமா மல்டிப்ளைஸ். ஓகே, ஸோ பை த பைனரி ஃபிஷன். ஓகே, சம பிளவாதல் மூலமாக என்ன செய்து ஆரம்பிக்குது அப்படின்னா வந்து எண்ணிக்கையில் பெருக ஆரம்பிக்குது. ஸோ அதில் வந்து எந்த டைப் ஆஃப் பைனரி ஃபிஷன் சமபிளவாதல் நடக்குது அப்படின்னா வந்து லாஞ்சிடியூடினல் பைனரி ஃபிஷன். ஓகே, லாஞ்சிடியூடினல் அப்படி மீன்ஸ் ஹரிசாண்டலி. ஓகே, ஹரிசாண்டல் பைனரி ஃபிஷன் வந்து நடக்குது. ஓகே, ஸோ இந்த டைமில் இந்த பிளிபரோபிளாஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா டிவைட் இன்டு 2. ஓகே, இந்த ஃபார்ம் ஆகுதான், இதுதான் அதனோட
பைனரி ஃபிஷன், லாஞ்சிடியூடினல் பைனரி ஃபிஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த ப்ளிஃபரோபிளாஸ்ட் வந்து டிவைடட் இன்ட்டு 2 ரெண்டாக வந்து பிரிய ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து தான் ஃபாலோட் பை த கைனட்டோபிளாஸ்ட். கைனட்டோபிளாஸ்ட்டும் வந்து ரெண்டாக பிரிய ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ இது ரெண்டும் பிரிஞ்சதுக்கப்புறமா சென்டரில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் டிவைடு ஈக்குவலி. ஓகே, நியூக்ளியஸும் ரெண்டாக பிரிஞ்சிருது பை த மைட்டாட்டிக் டிவிஷன். மைட்டாட்டிக் டிவிஷன் மூலமாக என்ன செய்யுது, ரெண்டாக அந்த நியூக்ளியஸ் பிரியுது. ஸோ அந்த மைட்டாட்டிக் டிவிஷன் மூலமாக கடைசியாக என்ன ஆகுது அப்படின்னா வந்து 2 டாட்டர் நியூக்ளியை வந்து ஃபார்ம் ஆகுது. 2 டாட்டர் நியூக்ளியை ஃபார்ம் ஆகிருக்குதான். ஓகே, ஃபைனலாக வந்து 2 டாட்டர் நியூக்ளியை ஃபார்ம் ஆகிட்டு. ஸோ அதுக்கடுத்து தான் என்ன ஆகுது அப்படின்னா வந்து இப்போ ஃபஸ்ட்டு ப்ளிஃபரோபிளாஸ்ட்டு டிவைட் ஆகிட்டு அதை ஃபாலோ பண்ணி கைனட்டோபிளாஸ்ட்டும் டிவைட் ஆகிட்டு நியூக்ளியஸும் ரெண்டாக டிவைட் ஆகிட்டு. ஓகே, ஸோ இப்போ 2 டாட்டர் நியூக்ளியையும் ஃபார்ம் ஆகிட்டு. ஸோ இப்போ அடுத்ததாக என்ன ஆகுது அப்படின்னா வந்து சைட்டோபிளாசம். ஸோ சைட்டோபிளாசம் பிகம் டிவைட் லாஞ்சிடியூடினலி. ஓகே, ஃப்ரம் த ஆன்டீரியர் எண்டு. ஆன்டீரியர் எண்டிலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து போஸ்டீரியர் எண்டு வரைக்கும் சைட்டோபிளாசம் ஈக்குவலாக டிவைட் ஆகிடுது. ஓகே, ஸோ அட் த ரிசல்ட் இதனுடைய முடிவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 டாட்டர் ட்ரைபனோசோமா ஆர் ஃபார்ம்டு. ஓகே, இதனோட முடிவில் பார்த்தோம் அப்படின்னா 2 டாட்டர்ஸ் ட்ரைபனோசோமா, ஓகே சேய் ட்ரைபனோசோமா வந்து அதனுடைய முடிவில் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர், ட்ரைபனோசோமாவோட ஸ்ட்ரக்சர். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் we can see the life cycle of plasmodium. ஓகே, இதுக்கு அடுத்த கிளாஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னா வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியத்தை வந்து ட்ரைபனோசோமா நாட் ஏ பிளாஸ்மோடியம், ட்ரைபனோசோமாவை பற்றி பார்ப்போம். அதனுடைய வாழ்க்கை சுழற்சியும் பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். We will meet in the next class.